நிலச்சரிவு என்றால் என்ன? பொதுவாக பாறைகள், கற்கள், பல்வேறு விதமான மணல்னு பல அடுக்குகளால் உருவானது தான் நிலம். மலைகள் மாதிரியான உயர்ந்த நிலப்பகுதியில் இருக்கிற மண் அடுக்குகளில் உண்டாகிற அதிர்வுகளால் அதன் மேற்பரப்பு கீழ் நோக்கி சரிஞ்சு விழுறதை தான் நிலச்சரிவுன்னு சொல்றோம். பல்வேறு காரணங்களால் நிலச்சரிவுகள் ஏற்படலாம். டீஃபாரஸ்டிங் அதுல முக்கிய காரணமா இருக்கு. நிலத்துல அதிகப்படியான தண்ணீர் தேங்காதபடி அதை உறிஞ்சி வேர்ல வச்சுக்கக்கூடிய மரங்கள் அதிக அளவில் வெட்டப்படும் போதும், கட்டடங்கள் அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதிக எண்ணிக்கையில் நடக்கும்போது, மலையின் வடிவத்தில் மாற்றங்கள் நிகழும் போதும் மேற்பரப்பு வலுவிழந்து கொஞ்சம் கொஞ்சமா நகர தொடங்கும். அந்த நகர்வு அதிகரிக்கும் போது நிலச்சரிவு ஏற்படுது. அதுக்கு புவியீர்ப்பு விசையும் பெரிய அளவில் ஒத்துழைக்குது. மலைகள் மாதிரியான மேட்டு பகுதிகளில் மண்ணு, கல், மரங்களுடைய வேர்கள் எல்லாம் இறுக்கி பிடிச்சிருக்கும். அந்த மாதிரி மேடாவே இருக்கிறதுக்கு காரணமா இருக்கிற இந்த இயற்கை பொருள்களுடைய பலத்தை விட புவியீர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும்போது நிலச்சரிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் அதிகமாயிடுது. அடுத்தது மழை. மழை நீரை உள்வாங்கிறதுக்கான நீரோட்ட பாதை மலைப்பிரதேசங்களில் இயற்கையாகவே உருவாகி இருக்கும். ஆனால் அது ஒரு அளவுக்கு தான் தாங்கும். அதிகப்படியான மழை பெய்யும் போது நீரோட்டத்தில் மாற்றம் ஏற்பட்டு மலைமேடுகளின் அமைப்பும் மாறுது. அதனால நிலம் சரிஞ்சிடுது. இப்போ வயநாட்டில் நடந்ததும் இதுதான்.